என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஒரு மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, ஒரு படம் ஒன்று பார்த்தேங்க. அந்த படத்தை பற்றி காலையில் ஒரு வாக்கிங் போய்கிட்டே அப்படி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன படம் அப்படிங்கிறத பற்றி. இது ஃபஹத் ஃபாசில் நடித்து வெளிவந்திருக்கும் ஆவேசம் அப்படிங்கிற மலையாளம் மூவி. இதுக்கு முன்னாடி ரோமாஞ்சம் அப்படிங்கிற மலையாளம் மூவி பார்த்த ஆட்களுக்கு இந்த டைரக்டரை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருடைய அடுத்த படம் இது. ரோமாஞ்சம் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்தை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படியெல்லாம் நம்ம தனியாக பிரிக்கவெல்லாம் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர். படம் டைம் போனதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர் இது. சரி, ஃபஹத் ஃபாசில் அவங்க ஒய்ஃபு நஸ்ரியா தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் தெரியும்ல, அவங்க ஒய்ஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னும் போது அவர் தான் அதோட ப்ரொடியூசர். ஏன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம்ல, அதுவாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ படத்தை பற்றி இன் டீட்டெயிலாக பேசுவாங்க. வெளிச்சம் இல்லையா, இருங்க, தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிறேன். குதந்திர தந்திர தந்திரம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் ஒரு சூப்பர் என்டர்டெய்னர். மியூசிக் கொஞ்ச நாளாக மலையாளம் மூவிஸை பொறுத்தளவுக்கு சுஷினோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக்கு, இது ரெண்டுமே பயங்கரமாக பேசப்படுது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் சுஷின் பக்காவாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. தாறுமாறு தக்காளி சோறு பண்ணுறாரு. முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஃபாஃபாவோட இன்ட்ரோடக்ஷன், அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு பண்ணுறாங்க. ஒரு 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 பார்ட்டி சாங் ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு சாங்கை கடைசியில் கொண்டு போய் போட்டாங்க, கிளைமேக்ஸில். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சாங்ஸ் எல்லாமே செம ஹிட்டு இங்கே. ஸோ நீங்கள் அதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இல்லும்மினாட்டி அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்றது தெரில, கேட்டு பாருங்கள் ஒரு தடவை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னவாக இருக்கும், என்ன மற்ற படங்கள் இல்லாத என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை போய் உக்காந்திங்க அப்படின்னா, இப்போது சில இடங்களில் அப்படின்னு நெளிய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ட்விஸ்ட் இன் த சென்ஸ், இது நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத ட்விஸ்ட், இது பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற விஷயந்தான் நடக்கும். பட் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குற விஷயந்தான் நடக்குது, பட் ஆனால் அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ கதை களம் மட்டும் சொல்லிடுறேன். நான் நிறைய விஷயங்களை இங்கே ரிவீல் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் இது பண்ண விரும்பலை. கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், லாஸ்ட்டு. அதை தயவு செய்து ஓகேவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போது இந்த படத்துடைய ஒன் லைன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெங்களூருக்கு படிக்க போகக்கூடிய ஒரு 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்கு அங்கே லோக்கலில் ஒரு பிரச்சனை வருது. அங்கே அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை அவங்க சமாளிக்கிறதுக்கு தனியாக அவங்களால சமாளிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வராங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் தேவைப்படுது. அந்த லோக்கல் சப்போர்ட்டை எப்படி தேடி பிடிக்கிறாங்க, அந்த லோக்கல் சப்போர்ட் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த லோக்கல் சப்போர்ட்டால் என்னென்ன பிரச்சனைகள் இவனுக்கு லைஃப்பில் வருது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங் ஃபேக்டரோட ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு கதை தான் ஆவேசம்.
ஓகே. ஸோ இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் தான் என்னைய பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கேரளாவில் போய் நான் அந்த படம் பார்த்தனால சொல்கிறேன். ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிற விதம், என்ஜாய் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. அது எனக்கு மட்டும்தான் தோணுதான்றது தெரியல. மலையாள ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸோ இதே மாதிரி படங்கள் வேறு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வந்திருக்கு. பட் ஆனால் என்டர்டெயின் ஆகிறதுக்கான அந்த எவ்ரி மொமெண்ட் இருக்குல்ல, சான்சஸ் இருக்குல்ல, இந்த சான்ஸ் வந்து நான் என்டர்டெயின் ஆக போகிறேன், இந்த தடவை வந்து எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்க போகுது, நான் இதில் என்டர்டெயின் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அந்த சான்ஸை வந்து எப்பயுமே ஓப்பனாகவே வச்சுக்கிறான். நான் ரொம்ப பெரிய புளுத்திடா அப்படிங்கிற மாதிரி வந்து 120 ரூபா கொடுத்துட்டு படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, சில டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சில டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை தானே பண்ண போகிறேன், இப்படி தானே பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளே வந்து கெஸ்ஸிங் மோடுக்கு போயிடுவோம். ஒரு படத்தில் ஓகே, நீ வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து கெஸ் பண்ணுவாங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த ஓவர் கெஸ்ஸிங் மூடுக்கு கொஞ்சம் போவோம் நம்ம. அந்த மூடுக்கு போகாமல் அதில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூட் இருக்குல்ல. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ தயவுசெய்து போய் பாருங்கள், படத்தை பாருங்கள், அது தேட்டரில் பாருங்கள். இப்போது ஃபைனலாக நம்ம இந்த இதுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சின்ன சின்ன மலையாள படங்கள் வெற்றி அடையும் போது தமிழ் படங்கள் வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. எல்லா பெரிய ஆட்களை பார்க்கும்போது இந்த கேள்வி வந்து எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச அதோட ரீசன் நான் சொல்லட்டுமா? மலையாளம் ஃபிலிம் மேக்கர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் கிடையாது. என்ன பயம் இல்லைன்னா, ஒரு படத்தை ஒரு படமாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அது அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் செஞ்சுருக்க மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். என்னடா இப்படி பேசுகிறேன்னீங்கன்னா, இன்றைக்கி வந்து அன்வர் ரஷீத் ஆகட்டும், பிருத்விராஜாக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசிலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் பெரிய படங்களை ஆக்குறதுக்கு ரீசன் அவங்க அதில் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஹத் ஃபாசில்லாம் இப்போ இவர் இதில் படத்தில் நடித்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய படம், இல்லைன்னா இது சின்ன படம் தான். ஏன்னா யூடியூப்லேருந்து ஒரு 2-3 பசங்க சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதை சின்ன இது மாதிரி வந்து வேறு மாதிரி ஏதாவது இன்னொரு ஆளை போட்டு கூட இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய படமாக இது ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை ஏன் அதை அவங்க பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா, மலையாளம் ஆடியன்ஸ் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாரும் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏன்னா அவங்க படத்தை படமாக பார்க்குறாங்க. சரி, தமிழில் என்னடா அப்படி பார்க்கல அப்படின்னீங்கன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க அப்படின்னும் போது என்ன +2 முடிச்சுட்டு வருவாங்களா, இவங்க எல்லாருமே அப்படி சரக்கு கிளாஸை வச்சு சரக்கு ஊற்றிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில் எல்லார் கையிலையும் தம் இருக்குது. இந்த சின்ன பசங்க என்டையர் இது முடிக்கும் போதும் கூட என்டையர் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கையில் தம்மோடு இருக்கிறது பார்க்க முடியுது. சரக்கு அடிக்கிறாங்க பல இடங்களில். அதை பேஸ் பண்ணி தான் படம் போகுது. இந்த படம் மட்டும் தமிழில் இறங்கி இருந்துச்சுன்னா இந்நேரம் இது வந்து எங்களை இது பண்ணுது, இளைஞர்களை சீரழிக்கிறது அப்படின்னு கேஸ் போடுறதுக்கு ஒரு குரூப்பும், அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் குரூப்பும், படத்தை படமாக பார்க்காம ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரை பார்க்காம இது சொசைட்டிக்கு என்ன சொல்ல போகுது, ஏன்டா விளக்கண்ணைகளா, அந்த படம் தான் சொசைட்டிக்கு உங்களுக்கு சொல்லணுமாடா, அங்கே ஒப்பேன் ஆத்தாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களாடா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். அந்த மாதிரி வந்து ஏன்னா படத்தை பார்த்து தான் காலங்காலமாக வந்து உங்கள் ஒப்பாத்தா உங்களை வளர்த்தாங்களாடா, ஓ மகனே, இன்னைக்கு இந்த பாடம் நீ படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் இந்தா 5 ரூபா போய் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலுக் சுமிதா அவங்கெல்லாம் நடித்து பயங்கர வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை போய் நீ பார்த்துட்டு பார்த்தாய் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு பாடங்களை வந்து அப்படி தான் எடுத்தாங்களா, படத்தை பார்த்து தான் படித்து நீங்கள் கிழிச்சு வளர்ந்தீங்களாடா அப்படின்னு கேட்க தோணும் நமக்கு. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க மாட்டுறாங்க அப்படின்றது இது மிகப்பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பேச முடியுமான்னு பார்ப்போம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு 10ல் 9 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எல்லாமே இருக்குங்க, என்டர்டெயின்மெண்ட் வைஸ் எல்லாமே இருக்குது. போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.